அதே மாதிரி நிறைய அந்த கிளரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க, தவறான தகவலை பரப்புறாங்க, பொய்யுரை. குறிப்பா பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ், பப்ளிக் ஸ்பீச்சஸ். அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல, அமைதியாக இருப்பது பிடிக்கல. இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி 4 நாள் பயணமா வந்திருக்கிறாங்க, இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. இது பிடிக்கல. ஸோ நேரம் எடுத்து பண்ணணும். அதுவும் குறிப்பாக இன்னசென்ட், அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது. அது காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு வந்து 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதுல என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவியை கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். நிச்சயமா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து அவர் வந்து அந்த பயணத்தையும் ரத்து பண்ணுறதா இணையத்துல வந்து இது நீங்க சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு, இன்னைக்கு இல்ல, ஒரு வாரத்திற்கு முன்பு பிரதமருடைய பயணம் எனக்கு தெரியலீங்கன்னா அபிஷியலா போடுறாங்க. நேற்று நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அங்க இருக்கிறாங்க, நேற்று இரவே அங்க போயிட்டாங்க, இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கன்னா, நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம், அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்சஸ் மேல அட்டாக் பண்றது வேறங்கன்னா, பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க, அடுத்த கட்டம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும். பிரதமர் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா தவறா போயிடும். நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. லஷ்கர் இ தொய்பாவோட நேரடி சம்பந்தம், லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம். அதை வச்சுதான் நான் சொல்றேங்க. நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு, எப்படி, யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே. அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா தவறா போயிடும். சார், உள்துறை அமைச்சர் இணை அமைச்சராக ஆக போறீங்க, இந்த மாதிரி நடவடிக்கை நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா, நான் எங்கேயும் ஆகல, நான் உங்களோட தானே இருக்கேன். நான் எங்கேயும் ஆகலீங்கன்னா நம்முடைய அரசு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கடுமையான பதிலடி கொடுக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு.